இவர் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போனா அது 1 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாதான். அக்கம் பக்கத்துல இருக்கவெல்லாம் காலி பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க. விஜய் வராருல, நீ பாட்டுக்கு விஜய் வராருன்னு எட்டி பார்த்துட்டேனா, விஜய் வராருன்னு வந்து நின்றுட்டேனா, அக்கம் பக்கத்துல எவனா இருந்தா வீட்டை மூடிக்கோ, வீட்டை மூடிட்டு போ, வீட்டை மூடிட்டு எங்கேயோ ஓடி போயிரு, கதவெல்லாம் பூட்டிக்கோ, விஜய் வராரு. நீ படிக்கிற பிள்ளை படிக்காத பிள்ளை எவனும் கிடையாது, வீட்டை விட்டு எங்கேயோ போயிருங்க. யாரு எதுவும் பச்சை குழந்தைலாம் அழுதுச்சுன்னா வாயை மூடிடுங்க, ஏன்னா விஜய் வராரு. அடுத்து, நிகழ்ச்சியில் எந்த ஊடகத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது. நீங்க தானே சார் மீடியாக்கள் போடுறத ரொம்ப கொண்டாடுனீங்க, மீடியாக்கள் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது நீங்க தானே கொண்டாடுனீங்க. இப்ப இத்தனை பேர் செத்து போனோன்னு மீடியாக்களை காமிக்க கூடாதுன்னா இதெல்லாம் என்ன மாதிரியான கோரிக்கை? ஏன் நீங்க வந்து சந்திப்பீங்களா? மீடியான்னு ஒன்று இருந்தால் தானே சார் அங்கே என்ன நடக்குன்னு தெரியும். மீடியாவே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் இதையெல்லாம் பார்த்து டிஜிபி ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் மிரண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆரை பார்த்துருக்காங்க, ஜெயலலிதா பார்த்துருக்காங்க, காமராஜர் பார்த்துருக்காங்க, அண்ணா பார்த்துருக்குறாங்க, கவர்னர் ஜெனரலாக இருந்த பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்களை பார்த்துருக்குறாங்க. எப்பா சாமி, எவ்வளவோ நாலேஜான ஆட்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. யாரும் இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டது இல்லைப்பா.